அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாஜக அரசு மீதான நேரடியான குற்றச்சாட்டுகள் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உங்களில் ஒருவன் என்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். பொய் வாக்குறுதிகளை அளித்து திமுக வெற்றி பெற்று விட்டதாக எடப்பாடி பழனிசாமி சுமத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் 85% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறினார். ஓரிரு திட்டங்கள் பாக்கியிருப்பதாகவும் ஓராண்டுக்குள் அவை அனைத்தையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாட்டு மக்கள் தனக்கு கவசமாக இருப்பதாக பிரதமர் மோடி பேசியது குறித்த கேள்விக்கு மக்கள் யாரும் அப்படி சொல்லவில்லை என்று முதலமைச்சர் விமர்சித்தார். நாட்டு மக்கள் எனக்கு கவசமாக இருக்கிறாங்கிறத மக்கள் சொல்லல, அவரா சொல்லிக்கிறார். சேறு வீசுங்கள், தாமரை மலரணும்னு சொல்லி இருக்கிறார் பிரதமர். நீர்நிலைகள் மலரும், பூதான் தாமரை. அதுக்காக தண்ணீர் உள்ள எல்லா இடத்துலையும் மலர்ந்துடாது, சேறு இருக்கிற இடமெல்லாம் மலர்ந்துடாது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரின் கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான செயல் என்று முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதால் மக்கள் மனங்களிலிருந்து நீக்கிவிட முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். பாஜக ஆட்சி மீதும் பிரதமர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு பிரதமர் மோடி பதில் சொல்லவில்லை என்றும் விமர்சித்தார். அதானி குழுமத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பாஜக அரசின் மீதான நேரடியான குற்றச்சாட்டுகளா இருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வே சீரியஸா விசாரிக்குது. எனவே இதை பத்தி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படணும். ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மர்மமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இன்னும் எத்தனை வீடுகள் பலியானால் அவர் கையெழுத்து போடுவார்? இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அதன்படி உரிய சட்டத்தை ஒருமனதா நிறைவேற்றி அனுப்பின சட்டமன்றத்தை அவமதிக்கிறாரு ஆளுநர். அமைச்சரவை அனுப்பிய அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் அதே சட்டத்தை சட்டமன்றம் மூலமா நிறைவேற்றி அனுப்புனா 3 மாசமா ஒப்புதல் வழங்காம இருக்கிறது தான் மர்மமா இருக்கு. இதில் என்ன கொடுமை என்றால், ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்யாம அதை அங்கீகரிக்கும் வகையில் வரி போடுறவங்களை என்ன சொல்றது? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்திருப்பது அக்கட்சிக்கு சாதகமாக அமையாது என்றும் முதலமைச்சர் பதிலளித்தார்.